அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான தி கிரேட் செஃபாலஜிஸ்ட் திரு ஜேவிசி ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நான் கமிங் டு பாயிண்ட் வந்துடுறேன் சார். நீங்க தான் சொன்னீங்க அண்ணாமலை மோடி அப்படிங்கிறவங்கள தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராம மக்கள் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேஷனல் மீடியாஸ்ல ஒரு தமிழகத்தின் வாய்ஸாக பிரதிபலிச்சிருக்கீங்க. 2024 தாமரைக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு தமிழ்நாட்டுல தாமரை எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய வாய்ஸும் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னா மிகை கிடையாது. அப்படி ஆதரவாளரா இருந்த நீங்க இப்போ சில நேரங்கள்ல நீங்க ஒரு கருத்தை வெளியிடுறீங்க, எதிர்கருத்தை வெளியிடுறீங்க அப்படிங்கும் போது அதற்கு என்ன சார் காரணம்? அதாவது ஓப்பனா நீங்களும் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, நானும் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது அண்ணாமலை அவர்களை 2024 2023 இருந்தே சொல்லணும், 2022 டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தனித்து போட்டியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதாவது நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு என்ன நம்ம கிட்ட பிஎம் ப்ராடக்ட் இருக்கு. திமுக கிட்ட ராகுல் காந்தியின் ஒரு பிஎம் ப்ராடக்ட் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ரோ அண்ட் பிஎம் ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்கோம். அதிமுக கிட்ட அவங்க கிட்ட எந்த பிஎம் ப்ராடக்டும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கான கரெக்டான தருணம். அதுக்காக வந்து நம்ம தனியா போகணும் அப்படி ஆசைப்பட்டேன். அதற்கு நான் வந்து முதல்ல அதற்கு ஆதரவு தெரிவிச்சேன். அது ஒரு ஆதரவு மட்டும் தெரிவிக்கல. நான் அண்ணாமலை வந்து எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி சொன்னார். நான் இதை வந்து ஓப்பனாவே சொல்றேன். டிசைட் பண்ணப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்ன மாற்று கருத்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதற்கு முன்னாடி நான் எடப்பாடியாரையும் சந்திச்சேன் டிசம்பர் மாசம் 2022. அதுக்கப்புறம் வந்து இது நடந்தது சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் கூட்டணி கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. அந்த கூட்டணி கண்டினியூ ஆகும் பொழுது ஒரு சில இன்டர்வியூல வந்து தேவையில்லாம அதிமுக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாமலை தேவையில்லாம சில இடங்கள்ல பேசினாரு. அது கொஞ்சம் மனக்கசப்பா இருந்தது. ஆனாலும் அவருடைய காரணத்துக்காக பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சோம். அப்ப கூட நான் வந்து அவர்கிட்ட வந்து கூட்டணி இருக்கான்னு கேட்டேன். இன்ஃபேக்ட் ஜூலை 2023 நான் பர்சனலி என்னோட ஃபேமிலியில ஒரு பெரிய டிசாஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்கும் போது கூட அப்போ கூட நான் சர்வேக்காக கிளம்பினேன். அப்போ வந்து நான் அண்ணாமலை கிட்ட கேட்பேன், இது ஏடிஎம்கே லெட் என்டிஏன்னு போடணுமா இல்லைன்னா வந்து என்டிஏ தனியா பிஜேபி தனி ஏடிஎம்கே தனியா போடணுமான்னு கேட்கும்போது இல்லை சார் நீங்க வந்து என்டிஏ போடுங்க அப்படின்னாரு. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது. கூட்டணியை விட்டு வெளியேறின பிறகு ஏன்னா அதிமுக தான் கூட்டணியை விட்டு வெளியேறியது. அதுக்கு காரணம் பல காரணங்களா இருக்கும். அது காரணத்துக்கு அண்ணாமலையும் கூட காரணமா இருக்கலாம். ஸோ அந்த டயத்துல இருந்து அப்பயும் அண்ணாமலை என்னோட பர்சனலா பேசினாரு. அப்பயும் நான் வந்து அவருக்கு வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து நான் வந்து சார் நம்ம வந்து மோடிஜிக்கு எனக்கு என்னோட ஆசை வந்து மோடிஜிக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 5 எம்பி 2ல இருந்து 5 எம்பி போகணும். அதே சமயத்துல வந்து அவங்க வந்து மினிஸ்டர் ஆகணும். அவங்க அமைச்சர்களாகி ஒரு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எப்படி இன்னும் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஒரு சில மாவட்டங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற போது அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எதிர்பார்த்தது அதுதான். ஆனா கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே பிரச்சனையாச்சு. நான் பல இடங்கள்ல போட்டிருக்கேன். திரும்பி பேசினா அது வந்து இதாகாது. அதாவது 14 இடங்கள்ல வந்து என்டிஏ கூட்டணி வந்து தவறுகளை செய்தது. அந்த தவறுகளை செய்ததால் என்னுடைய தினமலரனுடைய ஒப்பீனியன் போல் சர்வேலியே நான் 15% தான் கொடுத்திருந்தேன் பிஜேபிக்கு. 15% பிஜேபிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 21% கொடுத்திருந்தேன். ஆனா நான் பர்சனலா அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், சார் நமக்கு இது வந்து 18% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 18% வாங்கணும். அதே சமயத்துல என்டிஏ 28% வாங்கணும். அதே சமயத்துல ஒரு சில எம்பிக்கள் வந்து போகணும் அப்படிங்கிற ஆசைதான். அதாவது நான் இந்த தேர்தல் முடிந்த உடனே 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே ஜூன் மாசம் ரிசல்ட் வந்தப்ப 11% 11.24 தான் வாங்குறாங்க. அப்பயே வந்து நான் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். ஏன்னா நான் என்னெல்லாம் நினைச்சேனோ எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்ததோ அங்கெல்லாம் தான் பிரச்சனையாச்சு. அது வந்து திருவள்ளூரா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீபெரும்புதூரா இருக்கட்டும், இல்ல சிதம்பரமா இருக்கட்டும், இல்ல நாகப்பட்டினமா இருக்கட்டும், இல்ல திருச்சியா இருக்கட்டும், இல்ல ஈரோடா இருக்கட்டும், இல்ல திருப்பூரா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடியா இருக்கட்டும், இங்கெல்லாம் தான் தப்பு தென்காசியா இருந்திருக்கட்டும், இதுக்கெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சேன். அங்கெல்லாம் தப்பு நடந்தது. ஆனா அண்ணாமலை அப்ப கட்சியில இருந்தார், தலைவராகவும் இருந்தாரு. நானும் வந்து அவரோட வந்து ஒரு நெருங்கிய நண்பராக தான் இருந்தேன். ஸோ அதனால நான் எதுவும் பேசல. ஆனா என்னுடைய சுற்று வட்டாரங்களை நான் பலர் பேர்கிட்டயும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல 2014 பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா 2014 பாராளுமன்ற தேர்தல் படி பாத்தீங்கன்னா நீங்க 23 சீட் 2024 கண்டெஸ்ட் பண்ணும்போது தாமரை சின்னத்துல நீங்க வந்து 16% வாங்கிருக்கோம். இதுவும் எனக்கு தெரியும்.
அதே சமயத்துல பிப்ரவரி 2025 நான் வந்து ஒரு அனாலிசிஸ் டெல்லி எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அரவாக்குறிச்சியில எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அரவாக்குறிச்சியில வெறும் 12% தான் வாங்கியிருக்காங்க. அரவாக்குறிச்சி அவரோட சொந்த தொகுதி. 2021 அவர் நின்று 2வது இடத்துக்கு வந்தார். அப்படின்னா அங்கேயே கட்சி வளரல. அதாவது எங்க வளர்ந்திருக்கணும்னு நினைச்சோமோ அங்கேயே வளரல. அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இவரை விட அதிகமா வாங்கியிருக்காரு 2014. சோ நீங்க எப்படி அப்பையில இருந்தே வந்து எனக்கு வந்து இல்ல தவறுகள் நடக்குது, என்னென்னமோ தவறுகள் நடக்குது. இது அதாவது நமக்கு சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு. அது பற்றி பல தகவல்கள் வர 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 கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு முடிவான அப்புறமே நான் வைக்கிற கருத்துகளுக்கு மாற்று கருத்து வருது அந்த சைட்ல இருந்து. அதாவது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களே எனக்கு எதிராக போடுறாங்க. அது வந்து தொடர்ந்து போடப்பட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து கோயம்புத்தூர்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரோ அதுக்கு முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நான் சொன்னேன் நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் அண்ட் செல்ஃப் லாஸ்ட். சோ அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து ட்ரோல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. அப்பயும் அண்ணாமலை பத்தி அந்த சமயத்திலும் தந்தி டிவியில போகும்போது அண்ணாமலையினுடைய தலைமையில அதிமுகவோட ஒரு கூட்டணி ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 2024 கூட்டணி ஒரு வேலை இருந்திருந்தால் ஏன்னா எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் டேட்டா வச்சு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்றோம். 15 எம்பிக்கள் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்சிருக்கும். அதே சமயத்துல 240 இருக்கும். 240 அன்னைக்கு வந்து 240 என்டிஏ வந்து 300 கீழே. சோ தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா கிடைத்த அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்ப ஆந்திரால இருந்து உங்களுக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் சிவில் ஏவியேஷன் ஓகே அந்த மாதிரியான 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஆந்திரால இருந்து. அது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். தெலுங்கானால இருந்து 8 எம்பி கிடைச்சவங்களுக்கே வந்து உங்களுக்கு வந்து 2 மினிஸ்டர் இருக்காங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கும். ஒண்ணு நீங்க வந்து கரெக்டா போட்டிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான கேண்டிடேட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து 15% 16% மேல மினிமம் வாங்கிருக்கலாம். பிஜேபி மட்டுமே 18% வாங்கிருக்கலாம். நீங்க அந்த 18% வாங்குறீங்கன்னா அது அதிமுகவினுடைய குறைக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் அருள்ராஜ் அண்ணாமலை இவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் தான் தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருப்பார். அது எதுக்காக காரணம்னு எனக்கு தெரியாது. ஓகே சோ பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது தொடர்ந்து வந்து நான் அப்படியே அண்ணாமலையோட நான் வந்து தொடர்புல தான் இருந்தேன். நான் அப்பப்ப அவர் போன் பண்ணுவாரு, இல்ல நான் பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கும் தெரியும் நான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அந்த மாற்று கருத்துக்கோட காரணமும் அவருக்கு தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதுதான். அதாவது ஏன்னா அவருக்கே தெரியும் நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லாம் சார் யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்க நிக்கணும், தூத்துக்குடிலாம் நீங்க நிக்கணும், ஈரோடுலாம் நீங்க நிக்கணும், பிஜேபி நிக்கணும். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா அதாவது ஒரு பிம்பம் அண்ணாமலை வந்து தனியா பி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா அவர்களுடைய ஆதரவாளருங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நான் ஒரு வார்த்தை வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த ஏப்ரல் மாசத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க சேனல்ல சொல்றதுக்கு எனக்கு வேண்டாம், தேவையில்லை. நான் வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து என்னமோ பிஜேபிங்கிற ஒரு கட்சி அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி இல்லவே இல்லதாகும். பிஜேபி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சதே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் சொல்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஏன்னா சில விஷயங்கள்ல உண்மையை பேசிதான் ஆனோம். அந்த உண்மையை பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நான் சில பேருக்குலாம் போன் பண்ணி பேசும்பொழுது அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அவர் வந்து அதாவது புதிய இயக்கம் அந்த இயக்கம் மூலமா நான் செயல்பட போறேன். தொடங்கல, நான் இப்பயோ தொடங்கிட்டாரு. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் நான் பலரோடு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையை கொஞ்சம் பேசுவோம். நம்ம என்ன உண்மையோ அதை பேசுவோம். அதை விட்டுட்டு வந்து இல்ல நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொல்றது, இல்ல பயமா இருக்கு எங்களுக்கு, நாங்க உண்மையை பேசணும்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பல இடங்கள்ல அண்ணாமலை என்ன பேசணுமோ அவர் பேச மாட்டார், அவர் மற்றவர்களை வைத்து பேசுவார், மற்றவர்களை வைத்து அந்த செய்தியை பரப்புறார். அதுதான் இது என்னோட கன்விக்ஷன். இப்ப ஏன்னா இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாதுன்னா நான் சொல்லவே இல்லைன்னா அப்படின்னா, ஆனா இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வார் ரூம்ல இருந்தா வருதுன்னு தெரியும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்லவே சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து வார் ரூமுக்கு கொடுத்த ஐடி, அந்த ஐடியில இருந்து என்ன அடிக்கிறாங்க, அந்த ஐடி நான் தான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். இதை ஒருத்தர் கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். ஓகே, நான் பல ஐடிகளை கொடுத்துருக்கேன். சோ எனக்கு தெரிந்தவர்களே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல யாருமே உண்மையை பேசுறதுக்கு தயாராக இல்லை. அதாவது இப்ப நான் சொன்ன இந்த 14 தொகுதிகளா இருக்கட்டும், அதே சமயத்துல வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்ததுன்னா இருக்கட்டும், அதாவது அண்ணாமலை இருக்கும்போதுதான் பாஜக 3வது கட்சியா வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே போய் நான் நீங்க அண்ணாமலை வளர்க்கலன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லவே இல்லை. அண்ணாமலை செயல்படவே இல்லைன்னு சொல்லவே இல்லை.
அண்ணாமலை செயல்பட்டார், தனியாக நின்று 11% வாங்கினார். ஆனால் பொன்னாருக்கு வார் ரூம் கிடையாது, பொன்னாருக்கு பெரிய ரிசோர்சஸ் கிடையாது. அந்த சமயத்துல வந்து ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயே அவரால ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2 எம்பிக்களை அனுப்ப முடிஞ்சது. பொன்னாரே ஒரு மந்திரி ஆனார், பொன்னாரே அமைச்சரானார். அண்ணாமலையால் ஆக முடியல. நம்பர் 1. நம்பர் 2, அதை விட முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா பொன்னார் கட்சியை வளர்த்தாரா அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரான்னு கேட்டா 2 பேருமே வளர்த்தாங்க. ஆனா யார் கட்சியை பெருசா வளர்த்தாங்கன்னா நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓட்ஸ், சீட்ஸ் எல்லாமே சொல்றது பொன்னார் வாஸ் a better president than அண்ணாமலை. இதுல நான் இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து வைக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் நான் 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வராங்க, மிக மிக பலத்துடன் ஆட்சிக்கு வராங்க. ஓகே, திமுக வந்து எதிர்கட்சி வரிசையில கூட எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட இருக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி வைக்கல, எல்லா கட்சிகளும் தனித்தனியா நிக்குது. எங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பிஜேபி தனியா நின்னு நாகர்கோயில் முனிசிபாலிட்டி சேர்மன் ஜெயிக்கிறாங்க, மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி சேர்மன் ஜெயிக்கிறாங்க. அதாவது எப்படிப்பட்ட அலை வீசுதுன்னா, மூக அழகிரி இருக்கக்கூடிய அந்த வார்டு மதுரையில திமுக தோற்கிறாங்க, கோயம்புத்தூர்ல வார்டு ஜெயிக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல 2 வார்டு ஜெயிக்கிறாங்க. அதிமுக கொங்குல எவ்வளவு பலம் உங்களுக்கு தெரியும். ஆனா 2022 நீங்க எவ்வளவு முனிசிபாலிட்டி ஜெயிச்சீங்க? 2022 நீங்க எவ்வளவு வார்டு கோயம்புத்தூர்ல ஜெயிச்சீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு வார்டு. ஆனா என்ன பண்ண, இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அப்ப வந்து நான் வந்து பிஜேபி 3வது, இப்ப நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து 2021 பிரிண்ட்ல வந்த ஒரு கட்டுரைய நான் அங்க மட்டும் அது வந்து நீங்க வந்து போட்டீங்கனாலே வந்துரும். உங்களுக்கு வந்து கூகுள்ல போய் நீங்க போட்டீங்கன்னா வந்துரும். என்ன சொல்றாங்கன்னா, ஹெட்லைன் என்ன தெரியுமா? ஆர்கனைசர் ஹெட்லைன், பிஜேபி fares better than left PMK, MDMK and Congress. அப்படின்னா அப்பயே 3வது வந்தாச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? 2014 பிஜேபி 3வது வந்தாச்சு. அதிமுக ஃபர்ஸ்ட், திமுக செகண்ட், காங்கிரஸ் 4வது இடம் தான். ஆனா 2022 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அப்பதான் பிஜேபி 3வது இடத்திற்கு வந்ததாகவும், அப்பதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதாகவும் நாங்க எல்லாமும் பேசுறோம். அது தப்பு. ஏன்னா 2 வார்டை ஜெயிக்கல, எப்பயாவது ஒரு இடத்துல உண்மையை சொல்லி ஆனும்ல. ஏன்னா அந்த சமயத்துல எனக்கு வந்து தமிழ்நாடு, நான் ஹைதராபாத்ல இருக்கேன் பல வருஷமா, எனக்கு வந்து 2011 என்ன நடந்ததுன்னு அன்னைக்கு தெரியாது எனக்கு. இன்னைக்குதான் நம்ம எல்லாத்தையும் புரட்டி பார்க்கும்பொழுது நம்ம என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப தெரியுது. சோ பிஜேபிய 3வது இடத்திற்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது தவறு. பிஜேபிய 3வது இடத்திற்கு கொண்டு வந்தவர் பொன்னார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகே, 2014 10 ரூபாய் பணம் கொடுத்து இளம் தாமரை மாநாடுன்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க. மக்கள் வந்து 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க, பல லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அண்ணாமலை வந்து எங்க இருந்தார்? அவர் ஐபிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன் போது அவர் ட்ரெயினிங் இருந்திருப்பார். ஓகே, அப்போ ஒரு அரசியல் தெரியாது. அதனாலதான் 2014 வந்து ஜூன் 1ஆம் தேதி ஒரு ட்வீட் போடுறாரு, போஸ்ட் எலெக்ஷன் there will be a new drama அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல விஷயங்கள் தெரிய வருகிறது. அந்த இடத்துல நான் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன வந்து ட்ரோல் பண்ணுங்க, அபியூஸ் பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சி அவரோட ஆட்சி 2026 வரணும்னு அண்ணாமலைக்கு அந்த துளி கூட அந்த எண்ணமே இல்லை. அவருக்கு வந்து திமுக வரட்டும், கடைசி நிமிஷத்துல தாவேக்கா வந்தாலும் பரவாயில்ல, அதிமுக வரணும்னு பிரச்சாரம் பண்ணதே தவிர, ஏன்னா அவர் போட்டிட்டு இருந்தா இந்த பல ஆதரவாளர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஆனா என்ன, வானதி சீனிவாசன் வந்து சாணக்கியா டிவில கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, ஒரு இடத்துல நிக்கிறேன்றாரு, சரி அந்த இடத்த கேட்டு வாங்கலான்றாங்க. 2 மாசம் கழிச்சு அந்த இடம் வேண்டாம் வேற இடத்துல நிக்கிறேன்றாரு, அப்புறம் நான் நிக்கவே இல்லைன்றாரு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா, இந்த அதாவது அவர் நின்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இல்ல இந்த மாதிரிலாம் இப்ப ஏன்னா இப்ப அவர்கள் ஆதரவாளர் என்ன சொல்றாங்க, அவர் வஞ்சிக்கப்பட்டாருன்றாங்க. என்ன மேடம், ஒரு விஷயம் மேடம், இவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில பல தலைவர்களுக்கு பல பதவிகள் எப்பயோ கிடைச்சிருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது. பிஜேபி மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. ஓகே, முதல்ல நான் ஒண்ணு கேட்கறேங்க. திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ தேமுதிகவிலேயோ தேர்ந்திருந்தார்னா கட்சியில சேர்ந்த 8 மாசத்துல அவருக்கு கட்சி தலைவர், மாநில தலைவர் பதவி கொடுத்திருப்பாங்களா? காங்கிரஸ்ல கொடுத்திருப்பாங்களா? எந்த பதவியுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தது இந்த கட்சி பிஜேபி. ஓகே, அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியில இந்த செல்ஃப் ப்ரமோஷன்ங்கிறது பிடிக்கவே அவங்களுக்கு. பிடிக்கவே பிடிக்காது. அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினா, ஆனா என்ன ஒரு வருஷம் கூட அவரால் மாநில தலைவர் பதவி, ஒரு பெரிய பதவி இல்லாம இருக்க முடியல. அது ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. அவர் பதவிக்காக தான் வெளில போனார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில எப்பயோ வேலை பண்ணிருப்பான். 1980ல இருந்து பிஜேபியில இருந்த ஒருத்தர் ஜார்ஜ் குரியன் அவரை ராஜ்யசபாக்கு அமிச்சு அவரை மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்காரு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலைல தான் அவர் ரிசைன் பண்ணாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கட்சி இது. இந்த கட்சியில உங்களுக்கு எப்ப, அதாவது முரளிதர் ராவ் ஒருத்தர் என்னோட பேசுவாரு. அவருக்கு 18 புல்லட் இருக்கு. உடம்புக்குள்ள 18 புல்லட் இருக்கு மேடம். அவர் பலமுறை சாவை பார்த்தவர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஹைதராபாத்ல நக்சலைட்ஸ்னால அவர் சுடப்பட்டார். 18 புல்லட் பெல்லட்ஸ் உள்ள இருக்கு. அவருக்கு இது வரைக்கும் ஒரு பதவியும் கிடையாது. அவர் ராஜ்யசபா எம்பி கிடையாது. அவர் மந்திரி கிடையாது. எம்எல்ஏ ஆனது கிடையாது. எம்பி ஆனது கிடையாது. எம்பி சீட் அவர் கேட்டார், போனாடி கிடைக்கல. ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு, பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு கட்சியில். அவ்வளவுதான் உழைச்சிட்டு இருக்காரு. ராம் மாதவ் நீங்க கட்சி விட்டு ஆர்எஸ்எஸ் போங்க போனார். அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் வந்தது. நார்த் ஈஸ்ட்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் தான் நீங்க வாங்கன்னாரு, வந்தாரு. ஜம்முல ஒரு ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த கட்சியில நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வரைக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்க பொறுமையா இல்லை. உங்களுக்கு இம்மீடியட்டா பதவி வேணும், வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஏற்றாப்ல அண்ணாமலை அடுத்த கட்சி தலைவர், தேசிய தலைவர், அண்ணாமலை அடுத்த தேசிய பொதுச் செயலாளர், அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி, அண்ணாமலை இளைஞர் பிஜேபியினுடைய தலைவர், யுவ மோர்ச்சாவின் தலைவர், அடுத்த உள்துறை அமைச்சர், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது தவிர என்னாச்சு? மோடி அமித்ஷா என்ன பெருசா தெரியும்? நிர்மலா சீதாராமன், மோடிஜி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவர்கள் 3 பேரையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. யாரு? வார் ரூம் டார்கெட் பண்ணதுக்கு இவர் எப்படிங்க நீங்க குற்றம் சொல்லுவீங்க? வார் ரூம் டார்கெட் பண்ணதுன்னா இவர்கள் அவர்களை அடக்கி இருக்க வேண்டும். நீங்க உங்களுடைய ஆதரவாளர்களையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க எப்படி உங்க கட்சிக்காரரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இவங்க கட்சிக்காரனையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்க நாளைக்கு எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? மக்களை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சோ நான் ஒரு ஹோப்பா பார்த்தேன். ஆனா இனிமே நான் பாக்குறதா இல்ல. ஓகே சார், நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஓகே அவர் ஏதோ செஞ்சிருக்காரு, அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ பாஜக இனி எப்படி மாற்ற போகிறது? 2வது, செல்ஃப் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த கட்சிக்கு பிடிக்காது அப்படின்னா, எங்களுக்கு அண்ணாமலையே தெரியாது. பாஜக தான் அறிமுகம் செய்து வைத்தது தமிழகத்துக்கு. அண்ணாமலைன்னு ஒரு லீடர் இருக்காரு, ஒரு பையன் இருக்காரு, நல்ல எனர்ஜெட்டிக் பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கறது எல்லாமே நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு பாஜக எல்லா இடமும் சேரணும், ஆன்டி மோடி அப்படிங்கிற ஒரு பிலிம் அந்த இது மாறணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு கருவியாக இருந்தார் அப்படின்னா, இப்போ பாஜக அதை எப்படி சரி செய்ய போறீங்க? அவரோட பிளேஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? அதாவது அவர் செல்ஃப் ப்ரமோஷன் பாரதிய ஜனதா கட்சியில பிடிக்காது. யாரையுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஏன்னா இங்க சித்தாந்தம் தான் பெருசு. சித்தாந்தம் தான் பெருசு. கட்சி பல வருஷங்கள் சரியா இல்லாத போது சித்தாந்தம் காப்பாத்தும். அந்த சித்தாந்தம் காப்பாத்தின அப்புறம் ஒரு லீடரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த லீடர் ப்ரூவ் பண்ணார்னா அந்த லீடரே ப்ரமோட் பண்ணி அதே மாதிரிதான் ஒரு சைக்கிள். வாஜ்பாய் இருந்தாரு, அவர்தான் ப்ரமோட் பண்ணாங்க. அப்படியேதான் போகும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தன் சித்தாந்தத்துக்கு போகும்.
தன்னுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸுக்கு போகும். தன்னுடைய லாஸ்ட், ஏன்னா இது வந்து ஒரு இது பிஜேபின்னு நீங்க சொன்னீங்க, பிஜேபின்னு ஒரு கட்சி இல்லைன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இன்னைக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார் யாருக்குமே. அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டாங்க, படிச்சவரா இருக்காரு, ஓகே, நல்லா பேசுறாரு, நல்ல சிந்தனை இருக்கு, சரி இவரை ப்ரமோட் பண்ணலாமேன்னு. ஏன்னா அதே மாதிரி நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் உங்ககிட்ட அண்ணாமலை போன்ற ஒரு ஐடியா இருக்கக்கூடிய மனுஷன் நிறைய பேரை பார்க்கவே முடியாது. ஆனா அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டீம் வேணும். அந்த டீமை ஒரு யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுக்கு நான் பல எக்ஸாம்பிள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் ஐடியா மட்டும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு வந்து டீம் வேணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியில பல தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து they will find out new leaders. ஏன்னா யாருக்குமே தேவேந்திர பட்னவிஸ் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது, யோகி ஆதித்யநாத் ஒருத்தர் இருக்காரே தெரியாது, அமித்ஷா எல்லாமே சைலண்ட் தான். ஆனா என்னன்னா நார்மலா அவங்க எல்லாமே சித்தாந்தத்துல இருந்து வருவாங்க. லேட்டரல் என்ட்ரியை இங்க கொண்டு வந்ததுதான் தப்பா போயிடுச்சு. கட்சி வந்து சித்தாந்தத்தை முன்னிறுத்தும், ஸ்தாபனத்தை முன்னிறுத்தும், மோடிங்கிற தலைமையை முன்னிறுத்தும். அண்ட் மோடியினுடைய இது அண்ணாமலை சொன்ன வார்த்தை தான் நானே சொல்றேன். இதை வந்து அண்ணாமலை சொன்னாரு, ஆனா செய்யல. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீட்லயும் மோடிஜினால லாபம் அடைந்த ஒவ்வொரு வீட்லயும் அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு வீட்டுல ஆயுஷ்மான் பாரத் மூலமா அடைஞ்சிருப்பாங்க, இன்னொரு வீட்டுல வந்து 6000 ரூபாய் விவசாயம் மூலமா அடைஞ்சிருப்பாங்க, இன்னொரு வீட்டுல வந்து ஜவுன் ஔஷாதி கேந்திரா மூலமா அடைஞ்சிருப்பாங்க, PM ஆவாஸ் யோஜனா மாதிரி அடைஞ்சிருக்காங்க. சோ உள்ளம் செல்வோம் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம்னு போகல. ஓகே, சோ அதெல்லாம் இப்ப எடுக்கணும். அதாவது என்ன, நீங்க வந்து இப்ப என்கிட்ட வந்து ஒரு சமயத்துல ஒரு முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் நாங்க 2014 முன்னாடி மெம்பர்ஷிப் டிரைவ்னா மிஸ்கால் மெம்பர்ஷிப் பண்ணல, நாங்க வீடு வீடா போய் மெம்பர்ஷிப்பை செக் பண்ணுவோம். எங்ககிட்ட 10 லட்சம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. நான் கட்சி தலைவரா இருக்கும் பொழுது என்னுடைய எனக்கு முன்னாடி இருந்த கட்சி தலைவரா இருந்த இலா கணேசன் இன்றைக்கு மறைந்திருக்காரு. அவர் வீடு வீடா ஒரு மாவட்டத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாவட்டத்தை நான் வீடு வீடா போறேன், போயிட்டு இந்த வீட்டுல சிவகுமார் அப்படிங்கிற இருக்காரா, யார் அவரு, ஓகே நீங்க பிஜேபியில மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவார். சோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப வெல் ஆயில்டு மிஷினரி. அவங்களுக்கு தெரியும், எஸ் தமிழ்நாடு டைம் எடுக்குதுங்க, பெங்கால் டைம் எடுக்குது, கேரளா டைம் எடுக்குது, பஞ்சாப் டைம் எடுக்குது. அதே சமயத்துல சில மாநிலங்கள்ல வந்து ஃபாஸ்டா வளர்ந்தாங்க, சில மாநிலங்கள்ல ஸ்லோவா வளர்ந்தாங்க, சில மாநிலங்கள்ல வேற ஒரு இன்னொரு கட்சி லீடரை கொண்டு வந்து வளர்த்தாங்க. சோ பல இடங்கள் பல 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 யூகங்கள் இருந்தது. இங்க வந்து லேட்டரல் என்ட்ரியா வச்சு வளர்ந்துடலாம்னு நினைச்சாங்க. ஓகே, ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு நடந்த நன்மையை சொல்றேன், 240 சீட்டு தான் கிடைச்சது. இதுவே 290 சீட்டு கிடைச்சிருந்தா ஆக்சுவலா தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னு யாருமே கண்டிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் பிஜேபி டாப். தமிழ்நாடு ஏன்னா 240க்கு வந்தோடனே 300க்கு கீழே 400 பார், 400 எங்க 300 எங்க, 300க்கு வந்தோடனே நோண்டு மகாராஷ்டிரா நோண்டு, யூபிய நோண்டு, என்ன நடந்ததுன்னு அங்க என்ன பெங்கால் பாரு, தமிழ்நாடு பாரு, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 25% வரும் அண்ணாமலை வந்தது, என்ன 0 MP சீட் வந்திருக்கு, நோண்டு பாரு. அப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொன்னா, திருவள்ளூர்ல இப்படி தோத்துருக்கமா, ஸ்ரீபெரும்புதூர்ல இதனால தோத்துருக்கமா, நாகப்பட்டினத்துல இதனால தோத்துருக்கமா, சிதம்பரத்துல இதனால தோத்துருக்கமா, திருச்சி. சோ அதை பார்க்கப்படும் பொழுதுதான் அவங்க அதுக்கு என கொடுத்தப்பட்ட நீங்க வந்து பொன்னார் வந்து 2014 அவர் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, ட்ரை பண்ணுவோம், ஏதோ மோடிஜிக்கு தமிழ்நாட்டில இருந்து ஏதோ 1-2 MP கிடைக்கணும். 2 MP கிடைச்சது, 2 MP கிடைச்சது. ஓகே, சோ இன்றைய அண்ணாமலையானா 7 MP 9 MP வரைக்கும் கிடைக்கும். 25 நாவிகா குமார் கிட்ட சேலஞ்ச் பண்ணுவார், ஐ எம் டெல்லிங் யூ பிஜேபி alone will get 25% votes அப்படின்னு நேஷனல் சேனல்ல சொல்லுவேன். சோ அந்த நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி வச்சீங்கன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் ஆகலைன்னா அப்பதான் பிரச்சனையே வருது, அப்பதான் பிரச்சனை. ஓகே சார்.
சார் நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது சொன்னீங்க செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க, நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க. அதை எப்பவுமே எல்லாருமே அக்செப்ட் செய்து கொள்ள வார்த்தை. ஆனா வந்து பாஜகவும் மத்திய பாஜகவும் மோடி அப்படிங்கிற அந்த ஒற்றை ஒரு பிம்பத்தை வைத்துதான் நம்ம 3 தேர்தல சந்திச்சிருக்கோம். சோ இதை நம்ம எப்படி வந்து நியாயப்படுத்த போறோம் சார்? நம்பர் 1. 2வது ஒரே ஒரு கேள்வி, மத்திய பாஜக தமிழகத்தை பற்றி என்னதான் நினைச்சிருக்காங்க சார்? ஏன்னா இங்க வந்து ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஓப்பனாவே இருக்கு. நம்மளோட அந்த திராவிட கழக பாரம்பரியமா என்னன்னு தெரியாது. அது வந்து ஓப்பனாவே இருக்கு. ஹீரோ ஒர்க்ஷிப், சென்ட்ரிக் ஒர்க்ஷிப். அதுல வந்து நீங்க காமிச்ச ஒரு பிம்பம் வந்து ஒரு லேட்டரல் என்ட்ரின்னு நீங்க சொன்னா கூட அவங்க ஒரு இடத்துல வர வேண்டிய இடத்துல மிஸ் ஆயிட்டாங்க. அதை அக்செப்ட் செய்து கொள்கிறோம். ஆனா திரும்பியும் அதே மாதிரியான ஒரு பாணிக்கு தானே தமிழக பாஜகவும் தள்ளப்படும் நிலையில இன்றைக்கு இருக்கிறது. சோ இது ரெண்டையும் எப்படி சார் நம்ம மேட்ச் பண்ண போறோம்? கேட்கிற முதல் கேள்விக்கு பதில், மோடிங்கிறவர் வந்து 1970ல இருந்து சங்கத்துல இருந்தாரு. 87 கட்சிக்கு அனுப்பப்பட்டார் சங்கத்துல இருந்து. 87ல இருந்து 2013 வரைக்கும் அவர் வந்து ஒரு மனுஷன். 2013ல தான் அவரனுடைய ஃபேஸ காமிக்கிறாங்க. அதாவது அவர் நேத்திக்கு வந்தவர் கிடையாது. ஆனா அண்ணாமலை வந்து 2020ல கட்சிக்கு வர்றாரு. ஆகஸ்ட் மாசம் 2021 ஜூலைல அவர் ஃபேஸ் ஆயிடுறாரு கட்சிக்கு. சோ அவரையும் இவரையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபியில வந்து கோபிநாத் முண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு. 2014 அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாரு. யாருன்னு தெரியாது. தேவேந்திர பட்னவிஸ்னு ஒருத்தர் வந்து அவர் கூட சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் தெரியாது. ஆனா பிஜேபியில எப்படின்னா, நீங்க ஜெயிச்சு கொடுத்து அதுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ் ஆவீங்க. புரிஞ்சுக்கங்க அத. சுவேந்து அதிகாரி ஜெயிக்கிற வரைக்கும் அவரும் ஒரு காரியகர்த்தா மாதிரி தான் இருந்தார். யோகி ஆதித்யநாத் அவர் ஃபேஸ காமிக்காமையே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் சோ இன்றைக்குமே இப்ப நீங்க வந்து தமிழ் பாஜகவினுடைய கல்ச்சரையே பாத்தீங்கன்னா, ஒருத்தரை வச்சுட்டு ஜெயிக்க மாட்டாங்க எப்போதுமே. இப்ப சத்தீஸ்கர்ல சிஎம் ஃபேஸ் கிடையாது, யூபில சிஎம் ஃபேஸ் கிடையாது, மகாராஷ்டிரால சிஎம் ஃபேஸ் கிடையாது, மத்திய பிரதேஷ்ல சிஎம் ஃபேஸ் கிடையாது, ராஜஸ்தான்ல சிஎம் ஃபேஸ் கிடையாது, டெல்லியில சிஎம் ஃபேஸ் கிடையாது, பீகார்ல பிஜேபி சிஎம் ஃபேஸ் கிடையாது, பெங்கால்ல சிஎம் ஃபேஸ் கிடையாது. ஓகே, சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு லீடரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொரு லீடருக்கு மேல வச்சீங்கன்னா செட் ஆகாது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து விஜய்ங்கிற ஒரு மாயை கிட்ட இருக்கு. மாட்டின் இருக்கலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நல்ல வார்த்தை கிடையாது. ஏன்னா அவர் நல்லா வந்துட்டாருன்னா, அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ விஜய்ங்கிற ஒரு தனி மனிதர் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டாரு, அவர் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கரிஷ்மா வச்சு நீங்க டிராமா போட்டீங்கன்னா, நீங்க கரிஷ்மா வச்சு கட்சியை நடத்தினீங்கன்னா, உங்களால எந்த கரிஷ்மாவுமே விஜய் கரிஷ்மா கிட்ட நிக்காது. எடுபடி. ஏன்னா 30 வருஷம். ஏன்னா விஜய் வந்து 30 வருஷம் ஒவ்வொரு வீட்டிலும் பூந்துட்டாரு. அவர் வந்து நடிகரா தான் பூந்தார் நம்ம நினைச்சோம். ஆனா 2026 மே 4ஆம் தேதி அன்னைக்கு எனக்கும் புரிஞ்சது, இல்லப்பா அவர் நடிகரா நுழையல, அவர் வந்து ஒரு மக்களினுடைய தலைவராகவே ஏற்றுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலைவணங்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இல்லங்க அவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க, எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும், ரஜினியை கூட தான் பிடிக்கும், கமலா கூட தான் பிடிக்கும், விஜயகாந்த் கூட தான் பிடிக்கும். பட் ஆனா அவர் வந்து தலைவரை ஏத்து மாட்டாங்கன்னு சொன்னோம். ஆனா ஏத்துக்கிட்டாங்க. சோ இனிமே நீங்க அரசியலை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் அதனுடைய பார்ட்டி மிஷினரி ஒர்க்கர்ஸ் கொள்கை அதுதான் வச்சு நடத்தணும். அதிமுகவும் அதே பாதை தான் எடுக்கணும். ஏன்னா கரிஷ்மான்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் இஸ் நாட் ஈக்குவல் டு விஜய், அண்ணாமலை இஸ் நாட் ஈக்குவல் டு விஜய். நாளைக்கு யார் பிஜேபியில வந்தாலும் நாட் ஈக்குவல் டு விஜய். ஒரு கரிஷ்மா வர்சஸ் நான் கரிஷ்மா தான், அப்படிதான் போகுது. ஓகே, நீங்க உங்க கரிஷ்மாவை கொண்டு வச்சீங்கன்னா எந்த கரிஷ்மா லீடரா இருந்தாலும் அவர் வந்து விஜய் கிட்ட ஒதுக்கும். சோ அதனாலதான் நான் வந்து எங்கிட்ட சில பேர் பிஜேபியில கேட்கும்போது நான் சொன்னேன், இப்போதைக்கு கரிஷ்மாட்டிக் லீடர்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா 3 வருஷத்துக்கு நீங்க வந்து கரிஷ்மாட்டிக் லீடர்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து கட்சி கோ பேக் டு தி ரூட்ஸ், உங்களுடைய வேருக்கு போங்க. உங்க வேருக்கு போய் நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க. அதை பண்ண அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபேஸ் எமர்ஜ் ஆகும். அது எமர்ஜ் ஆகும் போது அது ஃபட்னவிஸ் எமர்ஜ் ஆனாரு, உங்களுக்கு வந்து சிவராஜ் சிங் சௌஹான் எமர்ஜ் ஆனாரு. சிவராஜ் சிங் சௌஹான் அவர் ஜெயிச்சு கொடுக்கலையே முதல் எலெக்ஷன். சோ வருவாங்க. சோ அது வந்த அப்புறம் தான் அந்த ஃபேஸா மாறும். சோ இப்படித்தான் தமிழ் எல்லா இடத்துலயுமே ஆயிருக்கு. கருணாநிதியும் அண்ணாதுரை மறைவிற்கு பிறகு ஒரு ஃபேஸா வந்தாரு. எப்ப? சிஎம் ஆனப்புறம். ஆனா அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருந்தது. ஆனா அந்த கரிஷ்மா எம்ஜிஆர் கிட்ட எப்பொழுதுமே தோத்து போனது. பாத்துட்டீங்களா நீங்க? எம்ஜிஆர் கரிஷ்மா எழுத்தாப்புல அவரால் என்னைக்குமே ஜெயிக்கவே முடியல. தொடர்ந்து தோல்விதான்.
அதனால நீங்க கரிஷ்மா வச்சு அட்டாக் பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த கவர்மெண்டினுடைய பாலிசிஸ், இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணல, இப்ப வரைக்கும் தப்பு பண்ணலங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. பெரும்பாலும் தப்பு பண்ணும் பொழுது அதை தான் எதிர்க்கணும். விஜய் என்ற பர்சனை நீங்க எதிர்த்தீங்கன்னா, மோடிங்கிற ஒரு பர்சனை எதிர்க்க 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 ராகுல் காந்திக்கு தோல்வி தானே கிடைக்குது. ஆமா சார். அதுதான் நீங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி கல்ட் அடிக்கணும்னா இன்னொரு பர்சனாலிட்டி கிடையாது. ஒரு பர்சனாலிட்டி கல்ட் அடிக்கணும்னா நீங்க அவர்களுடைய டெஃபிஷியன்சியை பார்க்கணும். நீங்க ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அது நாம் என்னங்க சார்? அதாவது ஒரு கரிஷ்மா மோடி அவர்களை தானே மையப்படுத்தி கடந்த 3 தேர்தலையும் நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சார் முதல் கேள்வியாக. ரெண்டாவது கேள்வியாக என்னன்னா, அப்ப இவரை வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரா நீங்க தான் முன்னிறுத்தினீங்க. இப்ப இந்த ஸ்பேஸ வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம்? அதுதான் இப்ப நான் சொல்லிட்டேன். விஜய் கரிஷ்மாட்டிக் லீடர் தப்பு. கரிஷ்மாவை நீங்க என்ன நீங்க நாளைக்கு அஜித்தே இறக்குங்க. சும்மா விஜய் இது பண்றதுக்காக அஜித் இறக்குறாங்க அப்படிம்பாங்க. அப்படிதான் மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் வந்துரும்.